இங்கே பேண்டு வாத்தியங்கள் எல்லாம் முழங்கினார்கள். நமக்கெல்லாம் உற்சாகம் வந்தது. ஆனால் இந்த பேண்டு வாத்தியத்தை கேட்கக்கூடிய RSS BJP டவுசர் பாய்ஸ்களுக்கு என்ன வரும் தெரியுமா? உச்சாதான் வரும். இது பேண்டு வாத்தியம் அல்ல, இது பேண்டு வாத்தியம் அல்ல. அவர்களுடைய கூடாரங்களின் செவிப்பறைகளை கிழிக்கக்கூடிய இடி முழக்கம் என்பதை RSS பாசிஸ்டுகளுக்கு நாங்கள் சுட்டிக்காட்டிக் கொள்கின்றோம். அடக்குமுறைக்கு அஞ்சாதீர்கள், வாருங்கள், தேசம் காக்க கை கோருங்கள் என்ற முழக்கத்தோடு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தேசிய அளவில் முன்னெடுத்திருக்கக்கூடிய ஒற்றுமை அணிவகுப்பு தான் இது. குரங்கு கையில பூமாலையை கொடுத்தா என்ன நடக்குமோ அதே போன்றுதான் இன்று இருக்கக்கூடிய RSS சங்க பரிவார BJP என்று சொல்லக்கூடிய குரங்குகளுடைய கையில் பூமாலை என்றது போல் என் தேசம் இன்று சிதைக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் எல்லாம் பார்க்கின்றோம். மார்தட்டி சொல்லலாம், இந்தியா என்ற ஒரு தேசத்தை ஒருங்கிணைத்து உருவாக்கியது இந்த முஸ்லிம் சமூகம் என்பதை நாம் மார்தட்டி சொல்ல முடியும். அந்த அடிப்படையில் நம் முன்னோர்கள் உருவாக்கிய தேசம் இன்று நம் கண்முன்னே சிதைந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் எப்படி அமைதியாக இருக்க முடியும்? துவண்டு போன சமூகத்திற்கு நம்பிக்கை அளித்து, துவண்டு போன விரக்தியில் இருக்கக்கூடிய சமூகத்தை கைப்பிடித்து தூக்கிவிட்டு இதோ நாங்கள் இருக்கின்றோம், வாருங்கள் தேசத்தை மீட்டெடுப்போம் என்ற அறைகூவல் தான் இந்த அணிவகுப்பு என்ற செய்தியை தருணத்திலே நாங்கள் சுட்டிக்காட்டிக் கொள்கின்றோம். நம்பிக்கை இழந்த சமூகத்திற்கு நம்பிக்கையின் ஒளி நட்சத்திரமாக பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தேசத்தில் மிளிர்ந்து கொண்டிருக்கின்றது. இது ஒளி நட்சத்திரமாகவும் இருக்கும். RSS சங்க பரிவாரர்களுக்கு எரி நட்சத்திரமாக மாறி அவர்களை சுட்டு பொசுக்கும் பாதையில் புதிய இந்தியா படைப்போம். RSS BJP சங்க பரிவார பாசிஸ்டுகள் இல்லாத இந்தியாவை உருவாக்குவோம் என்ற அறைகூவல் தான் இந்த அணிவகுப்பு என்ற செய்தியை நாங்கள் சுட்டிக்காட்டிக் கொள்கின்றோம். எங்களுடைய செயல் வீரன் எடுத்து வைத்த ஒவ்வொரு எட்டும் இருக்கின்றது அல்லவா? அவர்கள் எடுத்து வைத்த ஒவ்வொரு பாத எட்டுக்களும் சங்க பரிவார பாசிஸ்டுகளுக்கு விடுக்கக்கூடிய அறை கூவல் என்பதை சுட்டிக்காட்டிக் கொள்கின்றோம். உங்களிடம் இருப்பதை போன்று ஆட்சியோ காட்சியோ மாட்சியோ பொருளாதாரமோ இல்லை. ஆனால் அசத்தியத்தை வீழ்த்தியே தீர்வோம் என்று உறுதி கொண்ட நெஞ்சங்கள் எங்களிடம் இருக்கின்றது, இதயங்கள் எங்களிடம் இருக்கின்றது. அடக்குமுறைகளை துணிவோடு தைரியத்தோடு எதிர்த்து நிற்கக்கூடிய வீரம் எங்களிடம் இருக்கின்றது என்பதை சொல்லிக் காட்டிக் கொள்கின்றோம். வெற்றி அல்லது வீரம் மரணம் என்ற இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய தன்னலமில்லா தொண்டர்கள் எங்களிடம் லட்சக்கணக்கில் இருக்கின்றார்கள். இதுதான் அசத்தியத்தை வீழ்த்துவதற்கான வழி. இவற்றுக்கெல்லாம் மேல நபிமார்களுக்கு உதவி செய்தானே அதே அல்லாஹு தஆலா, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எங்களோடு இருக்கின்றார். ஏனென்றால் நாங்கள் சத்தியத்தில் இருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு நபிமார்கள் எப்படி அசத்தியத்தை வீழ்த்தினார்களோ அதே போன்று அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு சமூகத்தினுடைய துணையை கொண்டு ஜனநாயக சக்திகளுடைய துணையை கொண்டு சங்க பரிவார பாசிசம் என்று சொல்லக்கூடிய அசத்தியத்தை வீழ்த்தக்கூடிய காலம் இன்ஷா அல்லாஹ் வெகு தொலைவில் இல்லை என்பதை சுட்டிக்காட்டிக் கொள்கின்றோம். நீங்கள் காத்திருங்கள். RSS பரிவாரங்களே, நீங்கள் காத்திருங்கள், நாங்களும் காத்திருக்கின்றோம். நீங்கள் எதிர்பார்த்திருங்கள், நாங்களும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பலகீனமாக பார்க்கப்பட்டவர்களை கொண்டு தான் மிகப்பெரிய சாம்ராஜ்யங்களை, அசத்திய சாம்ராஜ்யங்களை இஸ்லாம் தகர்த்திருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் உன்னுடைய RSS-இன் ஓட்டைகள், அது கோட்டை அல்ல, உன்னுடைய ஓட்டைகளை எல்லாம் தவிடுபடியாக்கக்கூடிய சக்தியை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு கொடுத்திருக்கின்றார் என்ற செய்தியை சுட்டிக்காட்டிக் கொண்டு உங்களுக்கு இந்தியாவில் முடிவுரை எழுதாமல் எங்களுக்கு முடிவு என்பது இல்லை என்பதையும் சுட்டிக்காட்டிக் கொண்டு, அன்பானவர்களே, இது உங்களுடைய இயக்கம், மக்களுடைய இயக்கம், சமூகத்தினுடைய இயக்கம். சமூகத்தை எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்று நினைத்துக் கொண்ட சங்க பரிவார பாசிஸ்டுகளுக்கு மிகப்பெரிய இடியாக, மிகப்பெரிய அணையாக நின்று கொண்டு சமூகத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய இயக்கம் என்பதை விளங்கிக் கொண்டு கரம் சேர்ப்போம், ஒன்றிணைவோம், தேசம் காக்க பாப்புலர் ஃப்ரண்டில் இணைவோம்.